இக்காணொலியில் வரும் அனைத்து உரையாடல்களும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. முழு நிர்வாணமா பாதி அழுகன நிலைமையில 21 வயசான எலிசா லாமோட உடல் கண்டுபிடிக்கப்படுது. ஹோட்டல் டெரஸ்ல இருக்க வாட்டர் டேங்க்ல 3 வாரமா பிணமா மிதந்திருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சு போலீஸ் வந்து சல்லடை போட்டு ஹோட்டலை தேடுறாங்க. இது கொலையா தற்கொலையான்னு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ். அந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ்ல தான் அவங்களை கடைசியா உயிரோட பார்த்திருக்காங்க. 100 வருஷம் பழமையான ஹோட்டல்ல நடக்கிற முதல் மர்மமான மரணம் இது இல்ல. இருந்தும் இது இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறதுக்கான காரணம் அந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் தான். யார் இந்த எலிசா லாம்? அப்படி அந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ்ல என்ன இருக்கு? அவங்க பாடி எப்படி வாட்டர் டேங்க் குள்ள போச்சு? இதோட பின்னணி என்ன? ஹாங்காங்க பூர்வீகமா கொண்ட எலிசாவோட ஃபேமிலி கனடால வாழ்றாங்க. பிரிட்டிஷ் கொலம்பியால ஸ்டூடெண்டா இருக்க 21 வயசான எலிசா 2013 ஜனவரி ஒரு சோலோ ட்ரிப் பிளான் பண்றாங்க. ட்ரிப் பிளான் பண்ணபடி கலிஃபோர்னியால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கலிஃபோர்னியால சாண்டியாகோ ஜூக்கு போன அவங்க அங்க எடுத்த போட்டோஸை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல அப்லோடும் பண்ணியிருக்காங்க. 26 ஜனவரி 2013 லாஸ் ஏஞ்சல்ஸ் வராங்க. லாஸ் ஏஞ்சல்ஸை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு பிளான் பட்ட அவங்க தங்குறதுக்கு சிட்டி சென்டர்ல இருக்க ஹோட்டல் சிசில தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு ஷேர்ட் ரூம் புக் பண்றாங்க. ஷேர்ட் ரூம் அப்படின்னா யாருன்னே தெரியாத ஒரு 4-5 பேர் சேர்ந்து ரூம் ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறது. முதல் 2 நாள் 5வது மாடியில ஷேர்ட் ரூம்ல இருந்த எலிசா கூட இருந்த ரூம்மேட்ஸோட கம்ப்ளைண்ட்னால தனியா மாத்தப்படுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டது தான் அதுக்கான காரணம். அட்லீஸ்ட் டெய்லி 2 டைம்ஸ் ஆவது அவங்க ஃபேமிலிக்கு அவங்க கால் பண்ணிடுவாங்க. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. இது அவங்களோட பழக்கமாகவும் இருந்துச்சு. இது ஒரு நாள் கூட தவறுனதில்லை. 31 ஜனவரி 2013 அவங்க ரூம் அவங்க செக் அவுட் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணல. அவங்க அப்பா பண்ண காலையும் அவங்க எடுக்கல. பொண்ணு டயர்ட்ல தூங்கிருப்பான்னு அவங்க அப்பா இதை ரொம்ப சிம்பிளா விட்டுறாரு. மறுநாள் அவங்க அப்பா கால் பண்ணும் போதும் அவங்க எடுக்கல. இது அன்யூஷுவலா ஃபீல் பண்ண அவங்க அப்பா உடனே லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. எலிசா லாம் மிஸ்ஸிங். எலிசாவோட ஃபேமிலி கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம உடனே லாஸ் ஏஞ்சல்ஸ் வராங்க. 6 பிப்ரவரி 2013 எலிசா தங்கியிருந்த சிசில் ஹோட்டலை போலீஸ் சல்லடை போட்டு தேடுறாங்க. எலிசாவோட பொருட்கள் மட்டும் தான் கிடைச்சது. எலிசா கிடைக்கல. எலிசா அங்கிருந்து எங்க போனாங்கன்றதுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிக்கிறாங்க, நியூஸ்ல சொல்றாங்க, போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. இப்படியே 2 வாரம் போகுது. பிப்ரவரி 13, 2013 சிசில் ஹோட்டல்ல இருந்து 2.5 நிமிஷத்துக்கான ஒரு சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் கிடைக்குது. 31 ஜனவரி 2013 அவங்க காணாம போனதா சொல்ற அந்த கடைசி நாள் அவங்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணதுக்கான வீடியோ தான் இது. அன்னைக்கு அவங்களை யாரோ துரத்துற மாதிரி அவங்க பயந்து எலிவேட்டருக்குள்ள வர்ற வீடியோ தான் அது. எலிவேட்டருக்குள்ள வந்த அவங்க ரொம்ப வித்தியாசமான முறையில எல்லா பட்டன்ஸையும் அமுக்குறாங்க. யாரையோ பார்த்து பயந்து ஒளிறாங்க. காத்துல கையை நீட்டி ஆளே இல்லாத இடத்துல அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், அவங்க உள்ள வந்ததுல இருந்து வெளியே போற வரைக்கும் எலிவேட்டர் டோர் க்ளோஸே ஆகல. ஒருவேளை இது ஏற்கனவே எலிசாவை காணோன்றதோட சேர்த்து இந்த அனானிமஸான எலிவேட்டர் வீடியோ வேகமா வைரல் ஆகுது. இருந்தும் எலிசாவை பத்தி நோ எவிடன்ஸ். 19 பிப்ரவரி 2013 எலிசா காணாம போனதுல இருந்து ஹோட்டலோட வாட்டர் பிரஷர் ரொம்ப லோவா இருக்கிறதாகவும் வாட்டரோட டேஸ்ட்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதை பாக்குறதுக்காக ஹோட்டல் மெயின்டெனன்ஸ் சர்வெண்ட் டெரஸ்ல இருக்க டேங்கை செக் பண்ண போறாரு. ஹோட்டலோட என்டையர் பில்டிங்க்கு டெரஸ்ல இருக்க வாட்டர் டேங்க்ல இருந்தா தண்ணி வருது. ஹோட்டலோட பாத்ரூம் ஷவர், சிங்க், ஈவன் கிச்சன் அண்ட் காஃபி ஷாப் கூட இதே வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. 3 மீட்டர் உயரம் இருக்கிற டேங்கை ஏணியோட உதவியால ஏறி பாக்குறாரு. பார்க்கும்போது பயத்துல உறைஞ்சு போறாரு. முழு நிர்வாணமா பாதி அழுகன நிலைமையில ஒரு பெண்ணோட உடல் மிதக்குது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் வந்த உடனே 3 வாரத்துக்கு முன்னாடி காணாம போன எலிசா லாமோட பாடி தான் இது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. வாட்டர் டேங்கோட வாய் ரொம்ப சின்னதா இருக்கு. அது வழியா அவங்கள வெளியெடுக்க முடியாதுன்றதுனால தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு டேங்கை கட் பண்ணி தான் அவங்கள வெளியெடுக்கிறாங்க. எலிசாவோட பாடியில ஒரு சின்ன காயம் கூட இல்ல. கொலை பண்ணதுக்கான தடயமோ இல்ல ரேப் பண்ணதுக்கான தடயமோ எதுவும் இல்ல. ஈவன் இது கொலையா தற்கொலையான்னு கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இது ஆக்சிடென்ட்னு சொன்னா எலிசா கால் தடிக்கி 3 மீட்டர் உயரம் உள்ள டேங்க்குள்ள விழுந்துட்டாங்கன்னு குழந்தை கூட நம்பாது. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியாம சில நாட்கள் கழியுது. எலிசா தங்கியிருந்த 506 சோலோ ரூம் ரிச்சர்ட் ரம்யூசர்ங்கிற ஒரு சீரியல் கில்லர் தங்கியிருந்த அதே ரூம். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நான் இன்னும் 2 வாரத்துல இறந்துருவேன், இறந்ததுக்கு அப்புறம் இதே ஹோட்டல்ல ஆவியா வருவேன், உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். எலிசாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அதுல தான் உண்மை ஒளிஞ்சிருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட் படி இவங்க இல்லீகல் ட்ரக்ஸ் எதுவும் எடுத்துக்கல, கொஞ்சமா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதோட இவங்களுக்கு பைபோலர் டிசார்டர் இருந்திருக்கு. அதுக்கு சரியான மெடிசன்ஸ் அவங்க எடுத்துக்கல. பைபோலர் டிசார்டர் அப்படின்னா மாய தோற்றங்கள் ஏற்படுதல். லிஃப்ட் ஃபுட்டேஜ்ல இவங்க யாரையோ பார்த்து பயந்து வர்றது மாய தோற்றத்தை தான். இவங்க பயந்து ஒளியறதும் மாய தோற்றத்தை பார்த்து தான். இவங்க தனியா பேசுறதும் மாய தோற்றத்தை பார்த்து தான். ஸோ லிஃப்ட் ஃபுட்டேஜுக்கும் இவங்க டெத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா இவங்க மாடிக்கு போனது எப்படி, 3 மீட்டர் உயரம் உள்ள டேங்க்ல ஏறினது எப்படி? இந்த மாதிரி எலிசா லாமோட மரணத்துல 1000 கேள்வி இருக்கு. ஆனா 100க்கு கூட பதில் இல்லை. ஹோட்டல் டெரஸ்க்கு போக 2 வழி தான் இருக்கு.
அதில் ஒன்று மெயின் என்ட்ரன்ஸ். அதுக்கு பாஸ்வேர்டு இருக்கு, அதுக்கு கீயும் இருக்கு. அதை நீங்க அன்வான்டா திறக்க ட்ரை பண்ணா அலாம் அடிக்கும். இன்னொன்னு, எலிசா தங்கியிருந்த ரூம் ஃபயர் எஸ்கேப் வழியா டெரஸ் போகலாம். அது வழியா தான் அவங்க வந்திருக்கணும். டேங்க்ஸை ஒட்டி இருந்த ரூம்க்கு ஏறுறதுக்கு அந்த பக்கம் ஒரு ஏணி இருக்கு. அது வழியா அவங்க மேலே ஏறி அந்த மாய தோற்றங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக டேங்க்குள்ள அவங்க ஒளிஞ்சிருக்கணும். இப்படிதான் அவங்க டேங்க்குள்ள போயிருப்பாங்க. இது வெறும் தியரி தான், இது ஃபைனல் இல்லை. இப்படி அன்செக்யூர்டா இருக்க ஹோட்டல்ல தயவு செய்து யாரும் தங்க வேண்டாம். இந்த ஹோட்டலோட ஹிஸ்டரி பத்தி தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிச்சர்ட் ரெம்யூஸரோட வீடியோவோட சேர்த்து பண்ணிடலாம். உங்களுக்கும் என்ன மாதிரியே கொலை, சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க, கேட்க, படிக்க பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டடரட்டா.